ஐயோ நான் கழிச்சிட்டேன் போல இருக்கு. கொலுசில் நல்லா சலக்கு சலக்குன்னு போடுவாங்க. பட் இப்போ வந்து பாப்பாக்கு முத்தோடு வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னா என்ன, நேராக திருச்சிக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமாங்க, எங்களோட மாமியார் மாமனார் ஊர் வந்து திருச்சி. ஸோ வந்து ஒரு 5 நாளைக்கு நாங்கள் வந்து திருச்சிக்கு போகிறோம். ஆக்சுவலி கொஞ்சம் நிறையவே தான் நாங்கள் பிளான் பண்ணி இருந்திருக்கணும். பட் ஆனால் அவருக்கு லீவு கிடைக்கலங்க. இந்த 5 நாளைக்கு அவ்வளோ நகுலனுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷெடியூல்லாம் போட்டு வந்து எங்களை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால நாங்கள் ஒரு 5 நாளைக்கு திருச்சிக்கு போயிட்டு வர போகிறோம். அது சம்மந்தமான வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் திருச்சிக்கு நாங்கள் போகிற அதே டைம்ல தான் என் நாத்தனாரோடைய பொண்ணோடைய காதணி விழாவும் இருக்குங்க. நாத்தனார்னா என்னுடைய சின்ன மாமியார் பொண்ணோட பொண்ணுக்கு இவரோட தங்கச்சி முறை வேணும். ஸோ அவங்களோட குழந்தைக்கு வந்து காதணி விழாவும் அங்கதான் வச்சிருக்காங்க. ஸோ திருச்சிக்கு போயிட்டு வரும்போது அந்த ஃபங்க்ஷனை நாங்க அட்டென்ட் பண்ணிட்டு வர போறோம். அதுக்காக நான் வந்து பண்ண ஷாப்பிங் காமிச்சிட்டு பாருங்க. எப்பவுமே வந்து ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத்தீஸ் தாங்க எங்க ஃபேமிலிக்கு வந்து சூட் ஆகும். டி நகர்ல இருக்கிற போத்தீஸ்ல தான் எப்பவுமே எடுப்போம். பட் ஆனா இந்த குரோம்பேட்ல வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மகால் இருக்கு பாத்தீங்களா, துணியும் கிடைக்கும் நகையும் கிடைக்கும் அப்படின்னு இது வரைக்கும் அங்க நாங்க போனதே இல்லை. சரி ஓகே, இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு நம்ம குரோம்பேட்ல இருக்கிற போத்தீஸ் ஸ்வர்ண மகால் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு என்னோட நாத்தனார் ஃபேமிலிக்குலாம் வந்து துணி எடுத்திருந்தோம். பாக்ஸே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னதான் நமக்கு டக்குன்னு போனதும் நமக்கு ஒரு சாரீ பிடிச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஓரமா வச்சுட்டு ஒரு மணி நேரமாவது இருக்கிற மற்ற கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதை தான் எடுத்துட்டு வருவோம். ஏன்னா அதுல வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா எனக்கு எங்க அக்காவுக்கு அந்த நேரம் அப்படியே அலையலாம் மாட்டோம். டக்குன்னு போனது பிடிச்சிருச்சுன்னா ஓகே இது அவங்களுக்கு நல்லா இருக்கும், இது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க பிக் பண்ணிட்டு வந்துருவோம். நீங்க நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ எல்லாம் நான் சூஸ் பண்றதுக்கு மேக்சிமம் 6 நிமிஷம் தாங்க ஆச்சு. கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு அப்படிதான். ஸோ அப்படி போனதும் ஒரு 6 நிமிஷத்துல அப்படி உள்ள போனதுமே வந்துட்டு இந்த சாரீ வந்து டக்குன்னு கண்ணில் பட்டுச்சு. ஓகே நம்ம நாத்தனாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்திருந்தேன். இதோட கலர் பாருங்க, ஆரஞ்சுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த கனகாபர பூ கலர் சொல்லுவோம் பாருங்க. அது வந்து டபுள் ஷேட் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பாடி ஃபுல்லா வரும். அண்ட் இதோட முந்தி பாத்தீங்கன்னா பீகாக் கிரீன் மை பச்சைன்னு சொல்லுவோம் பாருங்க. அதுல வந்து டபுள் ஷேடு வச்சு இதோட பார்டர் வரும். இதை நான் இப்ப பிரிச்சு உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா நம்ம தட்டுல வச்சு கொடுப்போம் தானே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்போ. ஒரு மாதிரி கனகாம்பர கலர்ல வந்து பீகாக் கிரீன் வச்சு, ஐயோ நான் கழிச்சிட்டேன் போல இருக்கு. இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. என் நாத்தனாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க. ஸோ இதுதான் இதோட பிளவுஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2435 ரூபாங்க. சென்டர் ஆஃப் த ஃபிகர் யாரு, நம்ம குட்டி பாப்பா, என் நாத்தனார் குழந்தை. அவளுக்கும் அங்கேயே நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, இந்த பட்டு பாவாடை பிளஸ் கொஞ்சம் வந்து ட்ரெண்டியா ஒரு காம்போங்க இது. இதை பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெடிஷ்னலா அப்படியே பட்டு பாவாடை ஒரு மாதிரி பேபி பிங்க்ல இருக்கும். அழகா பார்டர் வச்சு மேல பாத்தீங்கன்னா கிரே கலர்ல கொஞ்சம் வந்து என்ன இந்த ட்ரெண்டியா. இதுவும் நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படியே இப்படி நடந்து போனோம், அப்படியே ஆங்கர்ல தொங்கிட்டு இருந்து டக்குன்னு இதை பார்த்தோம். நானாக்கும் பார்த்தோம், ஓகே சூப்பரா இருக்கு, இது ஓகே டன், இந்தாங்க பில் போட்டுருங்க. அந்த கடைக்கார் பாக்குறேன், என்ன அவ்வளவுதான், நான் இப்பதான் நடந்து வந்தீங்க அதுக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1725 ரூபாய். கொஞ்சம் பிரைஸியா தான் இருக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிரைஸியா தான் இருக்கு. பட் ஆனா பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் வந்து மெட்டீரியலா இருக்கட்டும், அதோட கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்தது பாருங்க. பேபி பிங்க்ல சூப்பரா இருக்குல்ல. ஸோ இது வந்து குட்டி பாப்பாக்கு வாங்கினது. அடுத்து வந்து என் நாத்தனார் வீட்டுக்காருக்கு இந்த கலர் கிரீன் கலர் சொல்லுவோம். ஸோ அந்த கலர்ல இந்த காம்போ மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட நாத்தனார் வீட்டுக்காருக்கு வாங்கினது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ குட்டி பாப்பாக்கு நகை வாங்காம இருப்போமா என்ன? குட்டி பாப்பாக்கு வந்துட்டு காலில் வந்து நல்லா கியூட்டா போடுற மாதிரி கொலுசு வாங்கியிருக்கேங்க. இது வந்து 2 கொலுசு ஒன்றா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏதாவது 1-2 மிஸ் ஆகிடக்கூடாது, ஒன்று கீழே விழுந்து தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக 2மே வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன்.
அழகாக குட்டி குட்டியாக பால்ஸ் வச்சு இதில் வந்து நான் வந்து முத்து வச்சு வாங்கலை. ஏன்னா முத்து வந்து எங்கேயாவது பட்டு அந்த சைடு ஏதாவது கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து குத்துங்க. ஸோ அதனால் வந்து முத்து வேண்டான்னு சொல்லிட்டேன். முத்து இல்லாமல் வாங்கி கொடுங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் வெள்ளி கொலுசில் நல்லா சலக்குன்னு போடுவாங்க. பட் இப்போ வந்து பாப்பாவுக்கு முத்தோடு வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது அங்கங்கே குத்தும், அதனால் முத்து வேண்டான்னு சொல்லிட்டேன். இது வந்து கரெக்டாக 1 பவுனுங்க, கரெக்டாக 1 பவுன் வந்துச்சு. இதுதான் வந்து மாமா சீரா அந்த குட்டி பாப்பாவுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இதெல்லாம் தான் 2 நாளுக்கு முன்னாடி நானும் அக்காவும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணிட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. இப்போ நான் போயிட்டு தூங்கிட்டு 3:30 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சு திரும்பவும் என்னென்ன லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் பேக் பண்ணணுமோ அதெல்லாம் பேக் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் எப்பவுமே பெண்கள் கையில தான் ஆண்கள் வந்து ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு பேண்ட்டை போட்டு ரெடியா அப்படிம்பாங்க. அது வந்து காலங்காலமாக நடக்கிறது. எவ்வளோ மாற்ற ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் முடியல. சரி ஓகே, இப்போ நான் போயிட்டு தூங்குறேன். நாளைக்கு காலையில் நம்ம ட்ரெயினில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். 6 மணிக்கு ட்ரெயினுங்க. பட் வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு மார்னிங் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். எப்போ நாங்கள் திருச்சிக்கு போனாலும் தேஜஸில் தாங்க போவோம். ஏன்னா ஒரு 4 ஹவர்ஸில் நம்மளை வந்து திருச்சியில் கொண்டு போய் விட்டுரும். அண்ட் வந்து எக்கனாமிக் கிளாஸில் தான் போவோம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அவர் வந்து புக் பண்ணியிருந்தார். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை புக் பண்ணியிருந்தார். சொன்ன மாதிரியே செம்ம வேறு லெவலுங்க. எப்போமா திருச்சிக்கு போவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த புள்ள தாங்க. கரெக்டாக திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஜுரம் வந்துருச்சு. ஸோ வந்து என்ன பண்ணேன்னா ப்ரிகாஷனாக எல்லா மருந்துமே நான் வந்து கையோடி கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் அவனுக்கு மருந்தை கொடுத்து ஃபஸ்ட்டு மடியில் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தான். வாமிட் வேறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியில் படுத்து தூங்கிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்களை விட அவன் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். தாத்தா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு வந்து எனர்ஜியே இல்லை. அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தார். தேஜஸோட எக்கனாமிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபுட்டும் நமக்கு வந்து சர்வ் பண்ணிவிடுவாங்க. நம்ம முன்னாடி ப்ரீ புக் பண்ணும்போது அந்த ஃபுட்டையும் நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. டீ, காஃபி, கெல்லாக்ஸு, அதுக்கப்புறம் சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி எவ்ரி ½ அன் ஹவர் ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிகானாவோட கோவா ஜூஸ் இருந்துச்சுங்க. 2 ப்ரௌன் பிரெட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 கட்லெட்டு, அப்புறம் இந்த ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுல் பட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் கேக் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான முட்டை ஆம்லேட்டுங்க. முட்டை தான் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அது 1க்கு 2ஆகவே வச்சுருந்தாங்க. செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. ஃபோர் ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. ஸோ நம்ம வந்து திருச்சிக்கிட்ட வந்தாச்சு. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எதுனா காவேரி ஆறுங்க. தண்ணி தான் இல்லை, சம்மர் டைமு. ஸோ அதனால தான் மற்ற நேரத்தில் நல்லாவே தண்ணி இருக்கும். நகுல எனக்கு தான் ரொம்ப அப்படிமா ஷிவரிங்காக ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் லக்கிலி என்னென்னா ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான். ஸோ அது வரைக்கும் ஓகே தான். நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங். இன்றைக்கி வந்து திருச்சி வீட்டில் டே 2ங்க. நேற்றுக்கெலாம் நான் வந்து கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து வ்ளாகே எடுக்கல, வீடியோவே எடுக்கல. நபுலனுக்கு வந்து ஜுரம் அப்படிங்கிறத விட ரொம்ப ஷிவரிங் ஆகிட்டான். பயங்கர ஷிவரிங் ககன்ட்டான். எனக்கு ரொம்ப பதட்டமாக ஆகிடுச்சு. எனக்கு நேரத்துக்கு அவன் காலெல்லாம் தேய்ச்சி விட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு அவனை வந்து அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு அந்த வெளியே டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே அவங்க அப்பா தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாமிட்டு தாங்க. ப்ரிகாஷனாக ஏதாவது வாமிட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டிலேருந்து கவர்லாம் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கவர் தான் வந்து ட்ரெயினில் ரொம்ப மெஸ்ஸி ஆக்காமல் அவனையும் ரொம்ப அவன் மேலெல்லாம் ஆக்கிக்காமல் ரெடியாக கையிலே வச்சுட்டே இருந்தேன் நான்.
ஸோ செல்லக்குட்டி வந்ததும் கீழே வீட்டுக்கு வர வரைக்குமே வாமிட்டு தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி மருந்து கொடுத்து நல்லா தூங்க வச்சு அப்புறம் திருப்பி ஃபீவர் எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பேராசிட்டமால் கொடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா குளிர் ஜுரம் வந்துருச்சு மறுபடியும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஃபேமஸான சதீஷ்குமார்னு ஒரு டாக்டர் இருக்கார், திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ், அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அது என்னவோ தெரியாது நம்ம அதே மருந்து தான் கொடுப்போம், அவரும் அதே மருந்து தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் டாக்டர்கிட்ட போய்ட்டு நம்ம ஒரு ஃபீஸுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம்னா குழந்தைங்க இமிடியேட்டாக சரியாயிடும், அது எப்படின்னே தெரியாது. ஸோ டாக்டர் நான் வச்சுருந்ததே தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. நான் பாருங்கள் இன்னும் ட்ரெஸ்ஸே மாற்றாமல் இருக்கேன், நீ அவ்வளோ பெரிய வசனம் எல்லாம் பேசுனேன், ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறேன். நானே நேற்று பெருசாக சொதப்பியிருக்கேன். ஆமாங்க, நைட்டி இன்ஸ்கர்ட் எல்லாமே எடுத்து பெட்லேயே வச்சுட்டு பெட்டியில் எடுத்து வைக்காமல் வந்திருக்கு. நேற்று நைட்டு சரி ட்ரெஸ் மாற்றிட்டு படுக்கலாண்டா சாமி, ஃபுல்லாக இன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு அப்படின்னு நினச்சா நைட்டியே இல்லை. ஸோ அதனால தான் இதே ட்ரெஸ்ஸில் இருக்கேன். இப்போ தான் குளிச்சுட்டு இனிமேல் தான் போயிட்டு கடைக்கு போய்ட்டு நைட்டி ஒன்று வாங்கிட்டு வரணும். நகுலனுக்கும் நிவீனுக்கும் வந்துட்டு எங்கள் மாமனார் ஆப்பமும் தேங்காய் பாலம் வாங்கி வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு. காரில் ஏன் உட்காந்து ஊட்டுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுலனுக்கு இந்த காருன்னா அப்படி ஒரு க்ரேஸுங்க. எதுவாக இருந்தாலும் சாப்பாடு ஊட்டணும், நம்ம தாத்தா கார் சாவி எடுத்துகிட்டு வா இதில் வச்சு போட்டு உட்காந்து அவர் உட்காந்துக்கணும். எது என்னவோ தெரியல, இந்த காருன்னா அவனுக்கு அப்படியே ஒரு அபரிவிதமான ஒரு லவ் இந்த கார் மேலே வச்சுருக்காரு அவர். ஸோ அதனால் ஓகே அதுலேயே உட்காந்து அம்மா ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருந்தேன். நகுலன் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீரக தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த திருச்சி வந்துட்டாலே உடம்பு பயங்கரமாக சூடாயிடும். அப்புறம் வந்து எங்கள் மாமா வந்துட்டு இந்த வடையெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வெளியே வறண்டா இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் உட்காருவேன். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுன்னு அங்கே தான் உட்காந்துப்பேன். நல்லாயிருக்கும். அந்த பக்கம் நகுலன் ஓடுவான், இந்த பக்கம் என் நாத்தனார் பையன் ஓடுவான், மேலே தன்வந்த் இருக்கான். எல்லாமே ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதை இந்த கதை பேசிக்கிட்டு அப்படியே அன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன் சிம்பிளாக. நீங்கள் கிட்டே போகாதீங்க, சாப்பிடணும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. சுட சுட குக்கரில் சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மீன் வறுத்து இருந்தோம் நாங்கள். இந்த மீன் பேர் எனக்கு தெரியல, அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு வந்துட்டு மட்டன் ஈரல் போட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு மெயின் கோர்ஸாக பார்த்தீங்கன்னா மிளகா கிளி சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக எறா தொக்கு, நல்லா பெரிய ப்ரானை எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் நானே வந்து எறா தொக்கு செஞ்சுட்டேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வந்து எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் நாத்தனாருக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துருக்காங்கங்க. மொத்தம் 2 மாடி வீடு. ஸோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு என் நாத்தனார் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரே ஒரு துளசி மாடை வச்சுருக்காங்க. ஆக்சுவல் வேலை இன்னும் பெருசாக முடியல, அதனால் அங்கங்கே கொஞ்சம் சாமா போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க சின்னதாக தெரியும், ஆனால் நல்லா வைடாகவே எங்கள் மாமா கட்டியிருக்காங்க. நல்லா பீரோ கட்டிலெல்லாம் வந்து அந்த சைட்லலாம் இடிக்காத அளவுக்கு நம்ம மேலே தூக்கிட்டு போகலாம். ஸோ செருப்பு ஸ்டாண்டு லெஃப்ட்டில் இருக்குது. உள்ளே அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா அழகாக வந்து வாசக்கதவில் வந்து விநாயகர் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான சூப்பரான சைஸுங்க. இந்த வீட்டை கட்டினது கூட பார்த்தீங்கன்னா எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான், அவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக என் நாத்தனாருக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்து என்னென்ன தேவையோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக இல்லாமல் கரெக்டாக நல்லா அழகாக டீசெண்டாக கட்டி வச்சுருக்காங்க. மேலே சீலிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெருசாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ மேஜராக என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம், என் நாத்தனாரோடைய வந்து பெட்ரூமு. இப்போதைக்கு வந்து இந்த கட்டில், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டேபிள், அப்புறம் வந்து ஏசி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரலை. இது வந்துட்டு செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுவும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வரல. இப்போதைக்கு ஒரே ஒரு அந்த ஒயர் கட்டில் மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் பீரோ இருக்குது, துணிமணிலாம் வைக்கிறதுக்கு வந்து ஷெல்ஃப் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வந்து பாத்ரூம் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமை விட கொஞ்சம் வந்து சைஸு கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, டீசெண்டாக இருக்குது.
இது எல்லாத்தையும் விட கிச்சன் தாங்க ஹைலைட்டு. எனக்கு வந்து கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கணுங்க. அதே போல் என் நாத்தனாரோட கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், எவ்வளோ மளிகை சாமான் வேணும்னாலும் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கலாம். இப்போலாம் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா மாடுலர் கிச்சன் ட்ரெண்டியாக கேட்குறோம். பட் ஆனால் அதுலலாம் நமக்கு நேரம் தான் வந்து வீணாகும் அண்டு செலவும் தான். பட் இது பாருங்கள், டக்குன்னு போனோமா, என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்தோமா, சமைச்சோமான்னு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்து 2 ஷெல்ஃபுமே வந்து மளிகை சாமான்களை வைக்கிறதுக்கு தான். இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வந்து புழங்குற பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. நாத்தனார் வீட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ வந்து நைட்டி வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் மெயின் பஸாருக்கு. ஆனால் என்ன வீடியோ தான் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நைட்டி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ராக்கின்ஸ் ரோட்டில் இருக்கிற சில்கில் தாங்க வாங்கியிருந்தேன். பரவாயில்லைங்க, நம்ம சென்னையிலலாம் 800 1000 கொடுத்தா தான் நல்ல குவாலிட்டியான நைட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் இல்லைங்க, நல்லா சூப்பர் காட்டனில் வந்து நைட்டி கிடச்சிது. அதுவும் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சது தான் ஹைலைட்டு. இந்த நைட்டிலாம் பாருங்கள், ஜஸ்ட்டு 340 rupees தாங்க. என்னென்னா ஒரே விஷயம் வந்து வெரைட்டி அண்டு வந்து நிறைய டிசைன் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக போடுவோம் தானே சென்னையிலலாம், அந்த மாதிரி இல்லை. அது மட்டும்தான் ஒன்று. ஸோ அதுலேயே இருக்கிறதுலையே என்ன ஓரளவு வந்து மேட்ச் ஆகும், ஓரளவு நல்லா கரெக்டாக எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 4 நைட்டி வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சென்னையிலலாம் வாங்க முடியுமா இவ்வளோ கம்மி விலையில்? யூடியூப்ல எனக்கு பார்த்துட்டு இருந்தாரு ஒரு தம்பி.